டாவின்சிக்கு போதிய சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டார். தன்னுடைய செலவுகளுக்காக பலவிதமான ஓவியங்களை வரைந்து விற்பனை செய்தார். வயிற்றுப்பசிக்காக வரையப்பட்ட ஓவியம்தான் தன் வாழ்க்கையை புரட்டி போடும் என அப்போது அவருக்கு தெரியவில்லை. 1503 முதல் 1506 காலகட்டத்தில் அவர் வரைந்த ஓவியம்தான் மோனலிசா. பல ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றாக பெயர் பெற்றது. இன்றளவும் டாவின்சி என்றால் முதலில் நினைவுக்கு வருவது மோனலிசா தான். பிரெஞ்சு புரட்சி காலத்தில் பாதுகாப்பிற்காக இந்த ஓவியம் மறைக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது நாசிகளிடமிருந்து காப்பாற்ற இரகசிய இடத்தில் வைக்கப்பட்டது. 1956இல் யாரோ கல்லை எறிந்ததால் சிறு சேதம் ஏற்பட்டது. மோனலிசா பாடல்கள், திரைப்படங்கள், மீம்ஸ்கள் எல்லாவற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது. அவள் உலக கலாச்சாரத்தின் ஒரு சின்னமாக மாறிவிட்டாள். லியோனார்டோ டாவின்சி மோனலிசாவை புகழுக்காக அல்ல, அவர் தனது ஆர்வத்திற்காக வரைந்தார். அவர் தனது இதயத்தை, ஆவியை, அறிவை அனைத்தையும் அதில் ஊற்றியிருக்கிறார். 500 ஆண்டுகள் கடந்தும் அவள் இன்னும் உயிருடன் இருப்பது போல தோன்றுகிறது. மோனலிசா ஒரு ஓவியம் அல்ல, அது மனித கற்பனையின், உழைப்பின், படைப்பாற்றலின் சின்னம். இப்படிப்பட்ட மர்மம் நிறைந்த அந்த ஓவியம் லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டது. ஒரு இத்தாலிய தொழிலாளி வின்சென்சோ பெருஜியா இந்த ஓவியம் இத்தாலிக்கே சொந்தம் என நினைத்த அவர் இரவில் அருங்காட்சியகத்தில் மறைந்து ஓவியத்தை சுவரிலிருந்து எடுத்து தனது கோட்டில் மறைத்து வைத்து வெளியேறினார். உலகம் முழுவதும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செய்தியை கேள்விப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் உண்மையான ஆச்சரியம் அதுவல்ல. அந்த ஓவியம் திருடப்பட்ட பிறகு அது மாட்டப்பட்டிருந்த வெற்றி இடத்தை பார்க்கவே மக்கள் கூட்டம் அலைமோதியது. மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமலும் விசாரணைக்காகவும் ஒரு வாரம் அருங்காட்சியகம் மூடப்பட்டது. 2 வருடங்கள் அந்த ஓவியம் காணாமல் போனது. இறுதியில் 1913இல் பெருஜியா அதை விற்க முயன்றபோது பிடிபட்டார். அதிலிருந்து மோனலிசா உலக புகழ் பெற்றது. அதன் மதிப்பு என்ன? 1962இல் அதற்கு $100 மில்லியன் காப்பீடு செய்யப்பட்டது. இன்றைய மதிப்பில் அது $900 மில்லியன் மேல். ஆனால் உண்மையில் அது மதிப்பிட முடியாதது. மோனலிசா ஓவியம் தனது வரலாற்று பின்னணி மற்றும் பல்வேறு சிக்கல்களை கடந்து வந்துள்ளது. இருப்பினும் இன்றும் கூட இது ஒரு மிகவும் பிரபலமான மற்றும் மதிக்கப்படும் ஓவியமாக உள்ளது. இப்போது லூவர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. மனிதர்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் மரணத்திடம் மட்டும் வெல்ல முடியாது. ஓவிய உலகில் தனி ராஜாவாக வலம் வந்து கொண்டிருந்த இவர் 1519ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி தன்னுடைய 67வது வயதில் இயற்கை எழுதினார். டாவின்சியின் மிக குறைவான ஓவியங்களே இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. 1000 வார்த்தைகளை எழுதி பிறருக்கு புரிய வைப்பதை விட ஒரே ஒரு ஓவியத்தின் மூலம் 1000 அர்த்தங்களை கொடுக்க முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்த டாவின்சியின் புகழை இவரின் ஓவியங்களே பறைசாற்றுகின்றன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.